சூரியன் இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப நல்லது. அப்போ எப்போ சாப்பிட்றது? நைட்டு சாப்பாடை எப்போ முடிக்கணும்னா ஒரு 7 மணிக்கு முன்னாடி முடிக்கணும். ஏன் முடிக்கணும்? அப்படி முடிச்சாதான் காலையில பசிக்கும். நைட்டு போட்டு நம்ம நல்லா வர்ற தூக்கமானு உடம்பு கழிவுகள் நீக்குகின்ற தூக்கமாக இருக்கும். ஆரோக்கியத்தை தருகின்ற தூக்கமா இருக்கும். நைட்டு 7 மணியை விட்டுட்டு நான் ரிசப்ஷனுக்கு போயிட்டு 10 மணிக்கு சாப்பிடுவேன், என் வேலை முடிஞ்சு 11 மணிக்கு தான் வர்றேன், வந்தோன்னு வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கினாதான் தூக்கம் வரும்னு சொல்லுகின்ற நபர்களுக்கு நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம உடம்பு சத்துக்களை எடுத்துக்கிறதை விட அதிகமான அஜீரணத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா தூக்கத்தின் மூலமாக கழிவுகள் வெளியேறாம அந்த தூக்கமும் முழுமையான ஒரு ஆரோக்கியம் தருகின்ற தூக்கமாக அமையாம மாற்றப்படும். அப்போ இரவு உணவு எப்ப எடுத்துக்கணும்? 7 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அப்ப இரவு உணவு 7 மணிக்கு முன்னாடி எடுத்து அதுக்கப்புறம் பசிச்சுன்னா வெந்நீர் குடிங்க. லேட்டா தான் வீட்டுக்கு வர முடியும். நைட் சாப்பிடாதீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட் இரவு உணவு சாப்பிட்றதுனால வர்ற ஒரு ஒரு பாதிப்புகளை விட சாப்பிடாம இருக்கிறதுனால வருகின்ற ஆரோக்கியமானது ரொம்ப அதிகம். அதே நேரத்துல காலை உணவு சிறுதானியங்கள் நிறைந்த உணவுகள், நன்றாக மென்று சாப்பிடுகின்ற உணவுகள், பல வகையான இயற்கையான வண்ணங்கள் கொண்ட உணவுகள். அப்ப இயற்கையான வண்ணம்னா என்ன நம்ம பார்க்கலாம். நம்ம ஜேகே பாரம்பரியனுடைய அந்த ஹெல்த் மிக்ஸ்ல ஏன் இது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்றோம்னா, ஒரு சாமை, ஒரு வரகு, ஒரு திணை, ஒரு குதிரைவாளி, ஒரு கம்பு, ஒரு சோளம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வர்ணத்துல இருக்கும். ஒவ்வொன்றுமே கலர்பொடி போட்டு வந்த வர்ணம் கிடையாது. இறைவன் கொடுத்த ஒரு வர்ணம், இயற்கையான ஒரு வர்ணம். இயற்கையான பல்வகையான வர்ணங்கள் உள்ள உணவுகள் உடம்புக்கு சாப்பிடப்படும் பொழுது உடம்பு அதிலிருந்து நமக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செஞ்சிடும். ஒரு ஐடியா இருக்குதா? இந்த ஒரு பிக்சர் வேணும். ஏன்னா வெயிட் லாஸ்ங்கிறது சிம்பிளா 2 மாத்திரையை நான் வாயில போட்டேன், தண்ணியை குடிச்சேன், சரி பண்ணுன்றதுக்கான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப கவனமாக உண்ணுகின்ற உணவுகள்ல இருந்து, உறங்குகின்ற உறக்கத்திலிருந்து, செய்கின்ற உழைப்பிலிருந்து, உடற்பயிற்சிகள்ல இருந்து ஒவ்வொன்றிலும் உடம்பு தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொண்டு கழிவுகளை நீக்குகின்ற வகையில நாம் அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் அது படிப்படியாக சாத்தியமாகும். 2 மாசத்துல 3 மாசம் சாத்தியமாகும்னு சொல்றதை விட 2025 வெயிட் லாஸ் நம்ம ஆரம்பிச்சு பிளான் பண்ணீங்கன்னா 2025 முடிகிற வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய முயற்சிகள்ல நான் தளராமல் ஈடுபடுவேன்ற ஒரு உத்வேகம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக மாறுபடும். ஏன் காலையில சாப்பிடணும்? நம்மளுடைய ஜேகே பாரம்பரியால வெயிட் லாஸ் கிட்ல உணவுகள் கூட காலையில சாப்பிட சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில தான் நம்ம உடம்புல இன்சுலின்ங்கிறது நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். சாப்பிட்ற சாப்பாடு செல்கள்ல சக்தியாக மாற்றப்படும். காலையில சாப்பிடல, நைட்டு நம்ம சாப்பிடும் பொழுது நைட் இன்சுலின் குறைவா இருக்கு. அப்ப உடம்புல அதிகமா குளுக்கோஸ் சேர ஆரம்பிக்கும். அது உடல் பருமனுக்கும் சர்க்கரை நோய்க்கும் முக்கியமான காரணமாக அமையுது. அப்ப இரவு நேரத்துல அந்த பிளாக் கலர்ல உள்ளது பேர் மெலட்டோனின் ஒரு ஹார்மோன். மன அமைதிக்கான நல்ல உள்ளுறுப்புகளின் பலத்திற்கான ஒரு ஹார்மோன். அப்ப இரவு உணவை 7 மணிக்கு முன்னாடி முடிச்சுட்டு நல்லா தூங்கினா மட்டும்தான் இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் நன்றாக சுரக்கும் பொழுது மூளையினுடைய செயல்பாடுகள் துரிதமாக்கப்பட்டு ஹார்மோன் சமநிலை பேணப்படுகிறது. இப்ப நிறைய பெண்களுக்கு பாருங்க பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தைராய்டு பிரச்சனை, நிறைய இன்ஃபர்டிலிட்டி, நிறைய ஆண்களுக்கு அந்த நரம்புகள் சத்து குறைவு, இதய படபடப்பு, மூச்சு வாங்குதல், நுரையீரல் பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உணவுகளை ப்ராப்பரா நம்ம எடுத்துக்காம உடம்பினுடைய உடல் பருமனை கவனிக்காம போனது முக்கியமான ஒரு காரணம். வெயிட் லாஸ் எல்லாம் குறையும் பொழுது படிப்படியா தான் குறையும். முக்கியமா அந்த கிளாவிக்கல்ங்கிற போன், நெஞ்சு இந்த கழுத்து எலும்புகள் இருக்குல்ல, அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த அடிவயிற்று தசைகள் ஸ்டில் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியா தான் அது குறையும். அந்த மார்பு பகுதிகளில் உள்ள தொளதொளப்பு தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும். வயிற்றுல உள்ள அந்த ஒரு புடைப்பு தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் படிப்படியாக குறைகின்ற ஒரு முறை நம்ம ஜேகே பாரம்பரியாவின் கிட் எடுக்கிறதுனால வருகின்ற பெண்மைகள். அப்போ நம்ம லிப்போலைசிஸ்னு ஒரு ஆக்ஷன் நம்ம உடம்புல முக்கியமா நடக்கணும். இந்த லிப்போலைசிஸ்ங்கிற ஆக்ஷன் எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், இப்படி நடந்துச்சுன்னா என்ன பெனிஃபிட் ஏற்படும்ன்றதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த லிப்போலைசிஸ் தான் உடம்பினுடைய லிப்பேஸ்ன்னு சொல்றாங்க, அந்த கொழுப்புகள் சேர்றது படிப்படியா கரைஞ்சி உடம்புக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு தசைகளுக்கு உணவாக கொடுக்கணும். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ங்க. நம்ம வண்டியில நம்ம என்ன பார்த்தோம், 50 கிலோமீட்டர் தான் ஓடுவோம், வண்டி ஓட்டுவோம். ஆனா 100 கிலோமீட்டருக்கான ஓடுறதுக்கான பெட்ரோலை போட்டுட்டோம்னு பார்த்தோம். அடுத்த நாளைக்கும் பெட்ரோல் போட போறோம். அதனால உடம்புல அந்த பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆகாம இருக்கு என்ன பண்ணலாம், யார்கிட்டயாவது வண்டியை கொடுத்து கூட கொஞ்ச நேரம் 50 கிலோமீட்டருக்கு ஓடிட்டு வான்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரிதான்
சாப்பிட்ற சாப்பாட்டுல போதுமானதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுக்கும் பொழுது உடம்புக்கு அதிகமாக சேர்கின்ற கொழுப்பை எது சாப்பிடும்னா நம்ம தசைகள் சாப்பிடும். ஸோ மசில்ஸ் எக்ஸசைஸ் நம்ம ப்ராப்பறது எதற்காக உடற்பயிற்சி அவசியம்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக உடம்புல சேர்ற கொழுப்புகளை கூட கரைத்து அந்த கொழுப்புகளில் இருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்து தசைகளுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைப்பதற்கும் தசைகளுக்கு ஒரு வடிவம் மாற்றுவதற்கும் நாம் பயன்படுத்துவதற்கும் இந்த லிப்போலைசிஸ்ங்கிற ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஹார்மோன்லாம் சமநிலை ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அந்த கெர்லின் லெப்டின்கிற ஹார்மோன்லாம் ப்ராப்பரா சுரக்கும் பொழுது மட்டும்தான் அந்த கொழுப்புகள் வந்து ரொம்ப வலிமையாக படியாம எளிதில் கரைகின்ற வகையில மாற்றப்படும். அப்போ நம்ம சாப்பிடுகின்ற உணவுகள்ல என்னென்ன தன்மைகள் முக்கியமா இருக்கணும்ன்றதை நம்ம வந்து தெளிவா நம்ம பார்த்துக்கலாம். அப்போ உணவுகள் எப்படி இருக்கணும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம உண்ணுகின்ற உணவுகள் நம்ம ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். உண்ணுகின்ற உணவுகள்ல செயற்கையான ரசாயனங்கள் சேர்க்காத உணவுகளா இருக்கணும். உண்ணுகின்ற உணவுகள் பல வகையான இயற்கையான சிறுதானியங்கள் சேர்ந்த உணவாக இருக்கணும். நம்ம பார்க்கறது குக்குலு, இந்த மூக்கரட்டை, 2வது பட்சத்துல இருக்க மூக்கரட்டை, கோரைக்கிழங்கு, திப்பிலி, இதெல்லாம் நம்ம லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன சார் பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா ஒரு கடந்து போகின்ற அந்த உணவுகள்ல ஒவ்வொரு மூலக்கூறுகள் இயற்கையான அந்த மூலக்கூறுகள் கெட்ட கொழுப்புகளை உடம்புல இருந்து கரைக்கக்கூடிய தன்மையை தூண்டி உடம்பினுடைய ஜீரண சக்தியை பலப்படுத்தி கழிவுகளை வெளியேற்றுகின்ற வகையில மாற்ற வல்லதுன்றத நம்மளுடைய ஆராய்ச்சியின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. எளிமையாக நம்முடைய இஞ்சி எடுத்துக்கோங்களேன். இஞ்சிங்கிறது அதிகமா பயன்படுத்தணும் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க. இஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஜிஞ்சிரால்னு சொல்ற இயற்கையான மூலப்பொருள் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகளையும் கெட்ட கட்டிகளையும் கெட்ட உடம்பு இன்ஃபெக்ஷனையும் உடம்புல இருந்து நீக்க வல்லது. வைரஸ்க்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லுகின்ற காலத்துல கூட ஆன்டி வைரஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கு? ரொம்ப ஜிஞ்சிரால்னு சொல்ற இஞ்சிக்கு இருக்குது. அப்போ இந்த இஞ்சிய சரியான விகிதத்துல உடம்புல பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்ம உடம்பு தன்னுடைய கொழுப்புகள்ல சேருகின்ற தன்மையை குறைக்கும். அதனாலதான் நம்ம வெயிட் லாஸ் கிட்ல இந்த இஞ்சிங்கிறதுக்கு முக்கியத்துவமான பங்கு கொடுத்துருக்கோம். 2வது நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் மிளகு. மிளகுல அப்ப என்ன சார் இருக்குது? மிளகுல இருக்கக்கூடிய முக்கியமான இயற்கை மூலக்கூறு வேதி வினைக்கு பெயர் பைப்பரின்னு சொல்ற ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இருக்கு. இந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனாலதான் 10 மிளகு இருந்தாலும் பகைவன் வீட்டுல கூட விருந்து உண்ணலாம்ன்ற ஒரு பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த பைப்பரின் சேர்ந்த அந்த உணவு மிளகானது உடம்புக்குள்ள அப்பப்போ கரெக்டான விகிதத்துல போகும்போது உணவுகள் உடலில் உறிஞ்சுகின்ற தன்மையும் கழிவுகள் வெளியேற்றுகின்ற தன்மையும் தூண்டப்படும். மனசு ஒருமுகப்படுத்தப்படும். ஆன்டி டிப்ரெஷன் ஆக்டிவிட்டி எதுக்கு இருக்கு? இந்த பைப்பரின் சொல்றது இருக்குது. லவங்கம் எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு மனத்துக்கு போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆன்டிபயாட்டிக்னு சொல்றோம் பாருங்க. இயற்கையான உடல்ல பாக்டீரியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத கெட்ட பாக்டீரியாக்களை மட்டும் வெளியே குறைக்கின்ற ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு ஆன்டிபயாட்டிக் தான் நம்முடைய லவங்கம். அப்ப இந்த லவங்கம் நம்ம வெயிட் லாஸ் கிட்ல நம்ம முக்கியமான ஒரு சேர்மானமாக நம்ம சேர்த்திருக்கிறோம். மஞ்சள் அழகுக்கா? அழகுக்கு மட்டுமல்ல, ஆற்றலுக்கு மட்டுமல்ல, கழிவு நீக்கத்திற்கு மட்டுமல்ல, கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்குன்னு ஆராய்ச்சி மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. எளிமையா பாருங்க, நமக்கு தெரிஞ்ச கருஞ்சீரகத்துல ஏதோ தோலுக்கு ஏதோ தேங்காய் எண்ணெய் குழப்பி தடவி விட்டா ஏதோ தோல்ல ஊரெல்லாம் குறையும்ன்றதை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவோம். கோவிட் டைம்ல கூட அந்த ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிகள் இருக்கிறதுனால, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிகள் இருக்கிறதுனால அந்த வைரஸ் கிருமி தொற்றுகள் இருந்து நம்மை காப்பாற்ற வல்ல வகையில அந்த கருஞ்சீரகம் செயல்பட்டு இல்ல கேஸ்ட்ரோ ப்ரொடக்டிவ். இந்த கருஞ்சீரகம் உடம்புல அந்த உணவுகள்ல நம்ம சேர்க்கப்படும் பொழுது அந்த குடலினுடைய அந்த ஜீரணத்தன்மையும் குடல் வந்து அந்த புண்கள் ஏற்படுகின்ற தன்மையும் குறைகின்றது. முக்கியமாக கார்டியோ ப்ரொடக்டிவ், அந்த இதயத்தையும் பலப்படுத்தி இரத்த சுழற்சியையும் மேம்படுத்தும். அப்ப ரத்த சுழற்சி ஒருத்தர் உடம்புல ப்ராப்பராக இருக்கும் பொழுது கழிவுகள் வெளியேற்றப்படும், சத்துக்கள் உடம்புல உறிஞ்சப்படும், இதயம் பலமாக இருக்கும் பொழுதும் சிறுநீரகம் சிறப்பாக செயல்படும் பொழுது உடம்பினுடைய நோயை எதிர்க்கின்ற ஆற்றலும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கின்ற தன்மையும் மேம்படும். நமக்கெல்லாம் தெரிஞ்சது இந்த முருங்கைக்கீரை. இது முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா அதுல விட்டமின் ஏ சத்துனா கேரட்னு சொல்லிட்டு இருக்கோம். கேரட்டை விட 6 மடங்கு விட்டமின் ஏ முருங்கைக்கீரையில இருந்துட்டு இருக்கு. இதை படிச்சு பார்த்தா முருங்கைக்கீரைக்கு மட்டுமே ஒரு செக்ஷன் நம்ம பேசலாம்.
அந்த அளவுக்கு எண்ணற்ற சத்துக்கள் அந்த கண்ணுக்கா இருக்கட்டும், உடம்பு ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கா இருக்கட்டும், ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அமினோ ஆசிட்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 அமினோ ஆசிட்கள் இருந்துட்டு இருக்குது. முக்கியமாக 9 முக்கியமான எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் நிறைந்தது இந்த முருங்கை கீரை. அப்ப இதெல்லாம் எப்படி சார் நம்ம பயன்படுத்துறது? எந்த விகிதத்துல நம்ம பயன்படுத்தணும்? அப்ப நம்ம உணவுகள்ல நம்ம என்னென்ன விகிதத்துல பயன்படுத்தணுன்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு மாற்றாக தான் நம்ம ஜேகே பாரம்பரியம் அந்த வெயிட் லாஸ் கிட்ல நம்ம ஸ்லிம் ஃபிட் ஜூஸ்ன்றத ஒண்ணு நம்ம காலையில எழுந்த உடனே ஒரு 7:30 மணிக்கு ஒரு 15 மில்லி ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர்ல கலந்து 1/2 டம்ளர் வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கணும்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 11 மூலிகைகள் சேர்ந்தது தான் அந்த முருங்கைக்கீரை முதலான 11 மூலிகைகள் சேர்ந்தது நம்ம ஸ்லிம் ஃபிட் ஜூஸ். அதிலும் முக்கியமாக இந்த ஸ்லிம் ஃபிட் ஜூஸ்ல கொடம்புளி இல்ல சேர்க்கப்பட்டிருக்கு. யோசிச்சுப்பா, இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் இது மருந்தா, நம்ம முன்னோர்கள் நமது உணவுகள்ல பயன்படுத்த சொன்ன இயற்கையான மூலப்பொருட்களா? அப்ப இந்த கொடம்புளி இலையில இப்போ ஆராய்ச்சியின் மூலமா இதுல ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகள் இருக்கு இல்லையா, அது டெவலப் ஆகிறத கரைக்கிறது, தடுக்கிறதுன்னு உறுதிப்படுத்திருக்கிறாங்க. இதுல உள்ள முருங்கையில நம்ம குளோரோஜெனிக் ஆசிட் இருக்கிறதுனால நல்ல கெட்ட கொழுப்புகளை கரைத்து விலகச் செய்கின்ற ஆற்றல் இதுல அதிகமா இருந்துட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த இஞ்சியும் இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால மிகச்சிறந்த வகையில உடலுக்கு ஒரு ஆற்றலை மட்டுமல்ல ஆன்டி ஒபேசிட்டி ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுன்றதுனால காலையில வெறும் வயிற்றுல நம்ம சூரியன் சொன்னோம்ல, சூரியன் உதிக்கும் போது நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய வெயிட் லாஸ் கிட்ல இந்த ஸ்லிம் ஃபிட் ஜூஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணம் இதுதான். ஒரு முதல்லயே ஒரு விஷயத்தை சரி பண்ணும் பொழுது அது முற்றிலுமாக அது நிவாரணம் அடைவதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும்ன்றதுனால இந்த ஸ்லிம் ஃபிட் ஜூஸ் நம்ம மறந்து சொல்றோம். ஸ்லிம் ஃபிட் ஃபேட் பர்னர்னு ஒரு பொடி, இந்த பொடி பொறுத்தவரை கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த டேஸ்ட்னு சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுவைனா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? சுவைனாலே இனிப்பு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இனிப்பு உடம்ப வளர்க்கும், சரிங்களா? அந்த இனிப்பும் செயற்கையான இனிப்பாக இருந்துச்சுன்னா உடம்பை பருக்க செய்து உடம்பை கெடுக்கும். ஆனா நம்ம உண்ணுகின்ற உணவுகள்ல இயற்கை இனிப்பு அதிகமா இருக்கா, செயற்கை இனிப்பு அதிகமா இருக்கான்னா, நாம சாப்பிட்ட சாப்பாடு விடுங்க, நம்ம குழந்தைகள் சாப்பிட்ட சாப்பாட்டுல எண்ணற்ற செயற்கை இனிப்புகள் அதிகமா உடம்புல போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இனிப்பு செயற்கையான இனிப்பில் இருந்து உடம்பினுடைய அந்த கெடுதலில் இருந்து அழிவில் இருந்து நம் உடலை காப்பாற்ற வல்ல சுவை எதுன்னு பாத்தீங்கன்னா கசப்பும் துவர்ப்பும். இந்த துவர்ப்பும் நிறைந்த சுவையின்ல ஒரு அற்புதமான ஒரு சூரணமாக ஸ்லிம் ஃபிட் ஃபேட் பர்னர் ஒரு பொடியை நம்ம ஜேகே பாரம்பரியாவின் வெயிட் லாஸ் கிட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இதுல 12 மூலிகைகள் இருக்கு. முத்தான அதுல 3 மூலிகைகள் எடுத்துக்கிட்டா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வெந்தயம். வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்துக்கள் நிறைந்ததுன்றது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இது வாட்டர் சொலுபிள் ஃபைபர் ரிச்டு ஃபுட். அதனால கெட்ட கழிவுகள் அப்படியே மலத்துல தள்ளி விட்டுரும், உடம்பில் சேர விடாம மலத்து தள்ளி விட்டுரும். கடுக்காய் தாயை போல நம்மை காப்பாற்றுகின்ற கட் ஹெல்த்துக்கான ஒரு கடுக்காயில சேர்க்கப்பட்டிருக்கு. அந்தி மந்தாரைன்னு பாருங்க, அந்த இலைய பார்க்கும் போது எப்படி இருக்கு, 2 அப்படி பிளந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது தைராய்டுக்கும் இந்த அந்தி மந்தாரையில் நிறைய மருந்துகள் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, உடம்புல எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கொழுப்புகள் கட்டி கட்டிகளாக இருக்கின்றதோ அந்த கட்டி கட்டியான அந்த கொழுப்புகளை உடைக்கின்ற ஆற்றல் அந்த அந்தி மந்தாரைக்கு இருக்கிறதுனால ஸ்லிம் ஃபிட் ஃபேட் பர்னர்ங்கிற பொடியை காலை உணவுக்கு பிறகு, அவ்வளவுதான், 9:30 இல்ல, ஒரு 1.5 ஸ்பூன் 1/4 டம்ளர் வெண்ணி கலந்து, டேஸ்ட் பிடிக்கலையா 1 ஸ்பூன் ஒரு 1/2 டம்ளர் வெண்ணி கலந்து குடிச்சா போதும் என்ற ஒரு வகையில ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். அப்போ உண்ணுகின்ற உணவுகள்ல கெட்ட கொழுப்புகளை வளர்க்கின்ற பொருட்கள் இருந்தாலும் அதிலிருந்து மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை தர வல்லதுதான் நம்மளுடைய ஸ்லிம் ஃபிட் அந்த ஃபேட் பர்னர். அப்போ கேப்சூல் வடிவத்துல காலை மதியம் இரவு 2 நேரம் உணவுக்கு பிறகு ஒரு கேப்சூல் சாப்பிட சொல்றோம். இதுல மூக்கரட்டை முதலான குக்குலுன்னு சொல்ற மரத்தினுடைய பிசின், சோம்பு, இந்த சிறு குறிஞ்சான்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டது. இந்த கேப்சூல் நம்ம எதுக்காக நம்ம சாப்பிடணும்னா, இந்த குக்குலு, சோம்பு, மூக்கரட்டை, சிறு குறிஞ்சான் இது எல்லாத்துலயுமே மிகச்சிறந்த வகையில மற்ற உள்ளுறுப்புகளில் ஏற்படுகின்ற அந்த பலகீனத்தையும் மாற்றி உள்ளுறுப்புகள் பலகீனத்தினால் ஏற்படுகின்ற வியாதிகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்கின்ற ஆற்றல் ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் நிறைந்திருக்கிறதுனால ஒரு 18 மூலிகைகள் சேர்ந்ததாக நம்ம ஸ்லிம் ஃபிட் கேப்சூல நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இது மதியம் 2, இரவு 2 உணவுக்கு பிறகு. என்ன உணவு சார் சாப்பிடணும்? அடுத்த கேள்வி வரதானே செய்யும். உண்ணுகின்ற உணவுகள்ல நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். இயற்கையான சிறுதானிய உணவுகளை சாப்பிடணும். அந்த சிறுதானிய உணவு மென்று சாப்பிடணும். செயற்கையான இந்த பேக்கெட்டை உடைச்சி சாப்பிட்றதை தவிர்க்கணும்.
முக்கியமா டீ காஃபியை அவாய்ட் பண்ணணும். இல்ல அவாய்ட் பண்ண முடியாதவங்க பிளைன் டீ மாதிரி, லெமன் டீ மாதிரி போட்டு குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல சார் நான் டீ காஃபியே மாதிரியே குடிக்கணும், டீ காஃபியோட பாதிப்பு உடம்புல வரக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் கேஃபினோவை நம்ம சுகஸ்வாசமா நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம். அப்போ இரவு தூங்குறோம் போது அன்னன்னைக்கு என்னதான் பார்த்தாலும் உடம்புல கழிவுகள் சேரும். அந்த கழிவுகளை மலத்தின் மூலமாக வெளியேற்றுவதற்கு ஒரு சூரணம், ஒரு பவுடர்ங்கிறது நம்ம ஜேகே பாரம்பரியாவின் வெயிட் லாஸ் கிட்ல இருக்கும். இந்த சுவையை எவ்வகையிலும் அனைவரும் குழந்தை முதல் அனைவரும் எடுத்துக்கொள்கின்ற சுவை இரவு தூங்கும் போது 1.5 ஸ்பூன் 1/4 டம்ளர் வெண்ணெய் கலந்து குடிக்கும் பொழுது உடம்புடைய பித்தம் குறையும், கிருமிகள் அழியும். இதுல முக்கியமா வாயை விடங்கம், ஏலக்காய், கோரைக்கிழங்கு முதலான ஒரு 11 மூலிகைகள் சேர்ந்த அந்த ஸ்லிம் பிட் சூரணம் இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய அந்த வெயிட் லாஸ் கிட்ட. இந்த கிட்ட பயன்படுத்தும் பொழுது என்ன ஏற்படுது? உடம்புல கெட்ட கொழுப்புகள் சேராது. அந்த கெர்லின், இந்த கெப்டின் போன்ற ஹார்மோன்களோட சமநிலை மேம்படுத்தப்படுது. அதிகமான உடல் பருமன் சேராம இருக்கிறதுனால உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுது. ஏன் இவ்வளவு அவசியமாக நம்ம பேசணும்னா, நம்மை விட நம்மை சார்ந்த இப்ப குழந்தைகளுக்கு அதிகமாக உடல் பருமனால பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகள் உடல் பருமன்ங்கிறது சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்கள்ல. உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சரியான வகையில அவர்களுக்கு உணவுகளையும் சரியான ஒரு வழிமுறைகளையும் சொல்லலைன்னா அந்த குழந்தைகள் இளம் வயதிலேயே அதிகமான உயர் ரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தமான பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், சர்க்கரை நோய் போன்ற ஒரு வியாதிகளினால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், அதிகமா சின்ன குழந்தை இப்பெல்லாம் ஓடி ஆடி வேலை பண்ணுதா? நம்ம ஏதாவது சின்ன வேலை சொன்னா செய்யறாங்களா? ரிமோட்டை எடுத்துட்டு வந்தவங்க நம்மள்ட்ட தான் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் கடைக்கு போய் ஓடி போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுப்போம், தேங்காவை திருப்பி கொடுப்போம், காய்கறியை நறுக்கி கொடுப்போம், ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் நம்மளால முடிஞ்ச தண்ணி எடுத்து கொடுப்போம். இப்ப ஏதாவது எந்த குழந்தைகளாவது செய்யறாங்களா? நாம அதை என்கரேஜ் பண்றோமா? ஐயோ நான் தான் கஷ்டப்பட்டேன், என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளைச்சு பெரிய பாதாளத்துக்குள் தள்ளுகின்ற பெரும்பாலான பெற்றோர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த குழந்தைகளுக்கு செயற்கையான இனிப்புகள் விளம்பரங்களின் மூலமாக திணிக்கப்படுகின்றது. ஆரோக்கியமான உணவுகள் எங்க கிடைக்குன்னே தெரியாம பெற்றோர்களால் மறுக்கப்படுகிறது. குழந்தைகள் உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்த இடத்துலயே ஓடி ஆடி விளையாடாம ஒவ்வொருத்தர் கையில செல்ல வச்சுக்கிட்டு தனித்தனியா கேம் விளையாடுறாங்க. உடம்பு பருமன் அதிகமாயிட்டு இருக்குது. அப்ப இதற்கெல்லாம் மிகச்சிறந்த மாற்றாக ஆரோக்கியமான உணவு என் குழந்தைக்கு வேணும்னு ஆசைப்படுகிறவருக்கு ஜேகே பாரம்பரியாவினுடைய அற்புதமான உணவுகளை நம்ம கஞ்சி வகைகள், லட்டு வகைகளை நம்ம கொடுக்கலாம். அப்ப ஆரோக்கியமான உணவுகளோட கெட்ட கொழுப்புகளை கரைகின்ற இயற்கையான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் வேணும்னு சொல்றவங்க நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்தலாம். ஒரு 10-12 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து நபர்களும் பயன்படுத்துகின்ற வகையில எவ்விதமான பத்தியமும் இல்லாம, எவ்விதமான பக்க விளைவுகளும் இல்லாம உடம்பினுடைய எடையை இயற்கையாக படிப்படியாக குறைக்கிறது தான் ஜேகே பாரம்பரியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான வெயிட் லாஸ் கிட்டினுடைய சிறப்பு தன்மை. அப்போ இவ்வளவு பெனிஃபிட் நமக்கு இருக்கும்போது இப்ப காலகட்டத்துல பெரும்பாலான நபர்கள் உடல் எடை அதிகமான பருமனால பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்மை சுற்றியுள்ள நபர்களுக்கு எத்தனையோ லட்சமா செலவு பண்ணி எடையை குறைச்சி அடுத்த ஒரு 5-6 மாதங்கள்ல திரும்பவும் எடை கூடிட்டேன்னு வருத்தப்படுகிற நபர்களுக்கு குறைந்த எடை மீண்டும் கூடாது. சின்ன சின்ன வாழ்வியலை செய்யுங்க, சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணுங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க, சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் சிறுதானியங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க. அந்த உணவுகள் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இருந்துட்டு இருக்கு. டீ காஃபியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உடல் பயிற்சிகளோடு சேர்த்து கொஞ்சம் நல்ல உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்ற ஒரு அட்வைஸை நம்ம சொல்லி, அந்த சின்ன சின்ன வழிமுறைகளை சொல்லி, உணவுகள் மூலமாக எப்படி ஆரோக்கியத்தையும் கெட்ட கொழுப்பையும் குறைக்க முடியும் வழிமுறைகளை சொல்லும் போது படிப்படியாக உடம்பு எடை குறையுமா குறையாதா? எடுத்த உடனே ஒரு மாத்திரையை போட்டு ஒரு மாசத்துல எனக்கு 5 கிலோ குறையுமான்னு கேட்டா குறையாதுன்னு சொல்லுங்க. 5 கிலோ இல்ல 50 கிலோ குறையதுக்கான மருந்துகள் இருக்கு. அது சாப்பிட்டீங்கன்னா உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட உள்ளுறுப்புகளை சரி பண்ணதுக்கு நீங்க சாப்பிடுற மல்டிவிட்டமின் டேப்லெட் இழந்த எடையை விட அதிகமான எடையை திரும்பவும் கொடுத்துரும், திரும்பவும் மற்ற பிரச்சனைகள் வரும்ன்றத புரிய வச்சோம்னா நிச்சயமாக யாருமே அதை புரிந்து கொள்ளின நபர்களாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது எளிமையாக சொல்லி புரிய வைக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நாக்கு அடக்க முடியல, எனக்கு சுவை அடக்க முடியலன்னு சொல்லி நிறைய இன்னைக்கு கூட ஒரு 2 பேஷண்ட் சார் எனக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் வெயிட் குறையணும்னு ஆசைப்பட்டேன் சார், கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுது, ஆனா கொஞ்சமும் குறைய மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அப்படிங்களா, என்னெல்லாம் செஞ்சீங்க? உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுனேன். எத்தனை கேக் சாப்பிட்டீங்க?
என்ற கேள்வி கேட்டோன்னே, சார் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்ல சார் சாப்பிடாம இருக்க முடியுமா? தாராளமா சாப்பிடுங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன பண்றோம்? பயிற்சி கம்மியா பண்றோம். அதாவது வண்டிக்கு தேவையான வண்டியை ஓட்டுறது 10 கிலோமீட்டர் தான் ஓட்டுறோம். ஆனா 50 கிலோமீட்டருக்கு செஞ்சிடுறோம், பெட்ரோல் போட்டுறோம். அப்ப இதைத்தான் உங்களுக்கு புரிய வச்சேன். கொஞ்சம் நாக்குல கொஞ்சம் தூர்ப்பு கசப்பு சுவை உடம்புல சேருங்க. அதுவும் இயற்கையான மூலிகைகளுடைய சுவை உடம்புல சேர்க்கப்படும் பொழுது கெட்ட கொழுப்புகள் கரைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ உண்ணுகின்ற ஆகாரத்தை இரவு உணவை 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட முடியலன்னா நைட்டு சாப்பிடாதீங்க. அப்ப காலையில பசிக்குமே, பசிச்சு நல்லா சாப்பிடுங்க. அப்ப நைட்டு பசிச்சா தூக்கம் வராத. ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் வெந்நீர் குடிங்க, வெள்ளரிக்காயை சாப்பிடுங்க, லோ கலோரி உள்ள கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க. இல்ல சார் ரொம்ப அதிகமான பசி இருக்குன்னா அந்த கார்போஹைட்ரேட்னு சொல்ற மாவு சத்தை குறைச்சிட்டு அவிச்ச முட்டை கூட ஒரு முட்டை சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கு மேல ஒரு சலுகை பண்ண முடியுமா? அதுல மென்னு சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது படிப்படியாக உடம்பு எடை குறையுமான்னு கேட்டா குறைஞ்சிட்டு இருக்கு. அது குறைந்த நபர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கு, சுறுசுறுப்பு எப்படி இருக்குன்னா முன்னாடி இருந்ததை விட அதிகமா இருக்குது. யாரெல்லாம் உடற்பயிற்சியில கவனம் செலுத்தாம, உணவுகள்ல கவனம் செலுத்தாம, வெறுமனே மருந்து மாத்திரையை மட்டும் கரெக்டா டைமுக்கு எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடைக்கல. அப்படி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உடம்பு எடைங்கிறது படிப்படியாக உடம்புல சேர்ந்த ஒரு பொருள். அத உடனடியாக விரட்டணும்னு நினைச்சா அது முடியாது. எப்படி 2 மாசத்துல எந்த ஒரு பெண்ணாலும் குழந்தையை பெற்றுக்க முடியாதோ, குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 8 to 8.5 மாதமாவது அதை பொறுத்து கொள்ள வேண்டுமோ, தாங்கிக் கொள்ள வேண்டுமோ, அதே மாதிரிதான் உடல் எடைங்கிறது படிப்படியாக உடம்புல சேர்ந்த உடல் எடையானது படிப்படியாக குறைப்பதுதான் ஆரோக்கியமானது. ஆரோக்கியமாக